சென்னை மயிலாப்பூர் பகுதியில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை மத்திய குழுவினர் ஆய்வு நடத்தினர். இதுகுறித்து நமது செய்தியாளர் சஞ்சீவி தரும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். சஞ்சீவி, வணக்கம். சஞ்சீவி, மத்திய குழுவினர் எந்தெந்த பகுதிகளை ஆய்வு நடத்தினர்? இந்த ஆய்வின் போது எந்த மாதிரியான தகவல்கள் சேகரிக்கப்பட்டன? ராஜலட்சுமி, மத்திய குழு அதாவது உள்துறை இணை செயலாளர் TVSN பிரசாத் தலைமையில் மத்திய குழு 9 பேர் கொண்ட மத்திய குழு தற்போது சென்னைக்கு வந்துள்ளது. நேற்று இரவு சென்னைக்கு வந்தது. இந்நிலையில் சரியாக 2:30 மணிக்கு தொடங்க முடியுது. ஆனால் சற்று தாமதமாகி 4:15 மணிக்கு தான் மயிலாப்பூர், அதாவது முதலிடம் மயிலாப்பூரில் சிவசாமி சாலை என்ற இடத்தில் வந்து சாலை சேதம் உள்ளது. அந்த சாலை சேதத்தை பார்வையிடுவதற்காக மத்திய குழு முதலில் அந்த இடத்துக்கு வந்தது. அந்த இடத்திற்கு வந்து உடன் வந்து சென்னை மாவட்ட ஆட்சியர் சுந்தரவல்லி, அதே போல சென்னை மாநகர ஆணையர் விக்ரம் கபூர் உள்ளிட்டோர் வந்து உடன் வந்தனர். பல துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகளும் அவர்களுடன் வந்தனர். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அந்த இடத்தில் எந்த போல ஆபத்து ஏற்பட்டது, அதே போல அதாவது ஒரு மாதத்திற்கு முன்பு சரியாக வெள்ளம் வந்தபோது அந்த இடம் எப்படி இருந்தது என்ற புகைப்படத்தை வந்து அதிகாரிகள் அவர்கள் காட்டினர். ஏனென்றால் இப்போது நிலைமை பொறுத்தவரை தண்ணீர் முழுதுமாக வடிந்துவிட்டது. இருந்தாலும் சாலையின் சேதம் அப்படியே உள்ள காரணத்தால் வந்து ஒரு மாதத்திற்கு முன்பாக அந்த இடம் எப்படி இருந்தது என்று அந்த அதிகாரிகள் வந்து விளக்கி கூறினர். அதே போல புகைப்படங்களையும் காட்டினர். அதனால் வந்து அந்த சாலை, அதே போல அந்த மக்களிடம் சந்தித்து பேசினர். எந்த அளவுக்கு தண்ணீர் இருந்தது, எது போல ஆபத்து இருந்தது என்று தற்போது பார்த்து மத்திய குழுவினர் பேசினர். அதற்கு பிறகு தற்போது கோட்டுப்புறம் பகுதிக்கு சென்று அந்த இடத்தில் ஹவுசிங் போர்டு, அதாவது கோட்டுப்புறத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் அந்த ஹவுசிங் போர்டு உள்ளிட்ட பகுதியில் அடையார் ஆற்றங்கரையில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. தற்போது மத்திய குழு அந்த இடத்திற்காக ஆய்வு செய்ய சென்றுள்ளது. அதன் பிறகு சைதாப்பேட்டை, அதே போல வலசரவாக்கம், விருகம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல உள்ளனர். சஞ்சீவி, மத்திய குழுவினர் பார்வையிட்ட பிறகு இது தொடர்பான அறிக்கையை டெல்லியில் எப்போது சமர்ப்பிக்கப்பட இருக்கிறனர்? அதாவது தமிழக முதலமைச்சர் கேட்டபோது வந்து அதாவது இந்த விஷயத்துல வந்து ஒரு இன்டெப்த் அசஸ்மெண்ட், அதாவது முழுக்க ஆழமான ஒரு ஆய்வு செய்ய வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் வந்து மத்திய குழுவிடம் கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையில் வந்து ஏற்கனவே தமிழக அரசு சார்பாக, அதாவது தமிழக உயரதிகாரி சார்பாக ஒரு அறிக்கை ஏற்கனவே மத்திய குழுவுடன் சமர்ப்பிக்கப்பட்டது. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து முதல் முறையாக, அதாவது நவம்பர் மாத இறுதியில் வெள்ளம் வரும்போது அப்பொழுது ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தார் மத்திய குழுவிற்கு. அதிலிருந்து 7,500 கோடி ரூபாய் வந்து பணம் வேண்டும் என்று கோரியிருந்தார். அதற்கு பிறகு எதிர்பாராத விதமாக, அதாவது 26 தேதி மீண்டும் மத்திய குழு முதல் முறையாக மத்திய குழு வந்து 3 நாட்கள் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், கடலூர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் வந்து ஆய்வு செய்தது. அதற்கு பிறகு இந்த ஆய்வு முடிக்காத பட்சத்தில், அதாவது 3 நாட்கள் ஆகிய அடுத்த 3 நாட்களுக்கு அதற்கு பிறகு டிசம்பர் 1ஆம் தேதி மீண்டும் சென்னையில் பலத்த மழை பெய்து பெரும் வெள்ளம் ஏற்பட்டது. அதன் பிறகு அந்த அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு முன்பாகவே மீண்டும் மற்றொரு வெள்ளம் வந்ததாக குறிப்பிட்ட காரணத்தால் அந்த அறிக்கைக்கு ஒரு அப்டேட் தேவை, அதாவது அந்த அறிக்கை முழுமையடைந்த காரணத்தால் வந்து மீண்டும் தற்போது மத்திய குழு இப்பொழுது வந்துள்ளது. இன்னும் ஒரு வார காலத்தில் வந்து ஒட்டுமொத்தமாக பார்த்து, அதாவது இவர்கள் பார்த்த பிறகு அதாவது தமிழக அதிகாரி கொடுக்கக்கூடிய அறிக்கை, அதாவது ஒரு தமிழக அதிகாரியை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் மாவட்ட ஆட்சியர், அதே போல வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட அதிகாரிகள் வந்து அந்த பகுதியில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பகுதியில் வந்து எந்த அளவுக்கு பாதகம் ஏற்பட்டுள்ளது, சாலை சேதம், அதே போல உயிர் சேதம், பொருட்சேதம் உள்ளிட்ட மதிப்பீட்டு ஏற்கனவே அறிக்கை தயாராக உள்ளது. அந்த அறிக்கையும் வந்து கொண்டு போய் சென்று தலைமை அதிகாரி வந்து தலைமை செயலாளர் வந்து அந்த மத்திய குழுவிடம் கொடுத்து விட்டார். அதனால வந்து இந்த அனைத்து விஷயங்களையும் பரிசீலித்து, அதாவது இந்த பார்வையிடுவது மட்டும் இல்லாமல் இந்த அறிக்கை ஒட்டுமொத்தமாக அறிக்கையையும் பார்த்த பிறகு ஒரு வார காலத்தில் மத்திய உள்துறை அமைச்சரிடம் இந்த அறிக்கை சமர்ப்பிப்பார்கள்.